சாதியும் தனமும் ஒரே காயினுடைய இன்னொரு வேற வேற பக்கம் அப்படின்னு சொல்லலாம். சாதியை எதிர்த்த அத்தனை பேரும் பெண் விடுதலைக்காக தொடர்ந்து வந்து போராடி வந்திருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு தலைமுறை பெண்கள் தன்னுடைய இணையை ஒரு காக்கா குருவி போல, எல்லா உயிரினம் போல தன் இணையை தேர்ந்தெடுக்கும் அடிப்படை உரிமையை வைத்து தான் தேர்ந்தெடுத்தா. எனக்கு இப்ப 20 வயசுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 50 வருஷம் என் வாழ்க்கைய நான் யாரு கூட வாழணும், எந்த முகத்தை தினமும் பார்த்து நான் வாழணும்னு நான் விரும்புறேனோ, அந்த முகத்தை பார்த்து வாழ்வதற்கான உரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமை. அந்த உரிமையை பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஒரு பெண்ணும் வந்து இதை செய்தாங்க அப்படின்னு சொன்னா, சாதிங்கிறது ஒரே தலைமுறையில காணா போயிடும். அடுத்த தலைமுறையில சாதி எங்க இருக்குன்னே தெரியாது. இது சாதி பேதம் மட்டும் கிடையாது. வர்க்க பேதம் கூட இதுல மாறும். பெண்ணுக்கு ஏன் சொத்து குடுக்கறது கிடையாது? அவ அந்த ஆண அண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆண் கிட்ட வந்து ஒரு கையேந்திக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இங்க இருக்கு. அப்படி இல்லாம அவ இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அவ வந்து பெருசா நீங்க சொல்றதெல்லாம் சொல்றதுன்னா நல்ல விஷயங்கள் கேட்டுக்கலாம். நீ காதலிக்க கூடாது, நீ இணைய தேர்ந்தெடுக்க கூடாது. அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. எனக்கு பிடிச்சவங்களோட நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு அவ ஒரு சுயமரியாதையோட அவ படிச்சு, வேலை பார்த்து, அவ பங்கு சொத்தோட அவ வாழ்ந்தான்னா, அவ பாட்டுக்கு வந்து தலை நிமிர்ந்து வாழ முடியும் இல்லையா?